ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தைத்யம் சஹஸ்ர கவசம் கவச்சை பரீதம், दैत्यं सहस्रकवचं कवचैपरीतं, साहस्रवत्सरतपस्समराभिलव्यैः, साहस्रवत्सरतपस्समराभिलव्यैः, पर्यायनिर्मिततपस्समरौ भवन्तौ, पर्यायनिर्मिततपस्समरौ भवन्तौ, शिष्टैककङ्कडममुं न्यगतां सलीलं, शिष्टैककङ्कटममुं न्यगतां सलीलं, दैत्यं सहस्रकवचं कवचैपरीतं, साहस्रवत्सरतपस्समराभिलव्यैः, दैत्यं सहस्रकवचं कवचैपरीतं, साहस्रवत्सरतपस्समराभिलव्यैः, पर्यायनिर्मिततपस्समरौ भवन्तौ, शिष्टैककङ्कडममुं न्यगतां सलीलं, पर्यायनिर्मिततपस्समरौ भवन्तौ, शिष्टैककङ्कटममुं न्यगतां सलीलम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சாகஸ்ரவத்சர 1000 ஆண்டுகள், தபக சமர செய்ய வேண்டிய தவத்தாலும் 1000 ஆண்டுகள் செய்யும் போரினாலும், அபிலவ்யைகி பிளக்கக்கூடியவையான, கவச்சைகி பரீதம் கவச்சங்களால் சூழப்பட்ட, சகஸ்ர கவச்சம் தைத்தியம் சகஸ்ர கவச்சன் என்ற அசுரனை, பவந்தௌ நாராயணர்களாகிய நீங்கள் இருவரும், பரியாய நிர்மித்த மாற்றி மாற்றி முறை வைத்து கொண்டு, தபக சமரவ் தவமும் போரும் 1000 ஆண்டு காலம் மாற்றி மாற்றி செய்து, சிஷ்ட ஏக கங்கடம் ஒரே ஒரு கவச்சம் மட்டுமே எஞ்சியவனான அமும் அவனை, சலீலம் விளையாட்டாக வெகு எளிதில், ஞகதாம் கொன்றுவிட்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தைத்யம் சஹஸ்ர கவச்சம் கவச்சை பரீதம், சாகஸ்ரவத்சர தபஸ்ஸமராபிலவ்யைஹி, पर्याय निर्मित तपस्समरौ भवन्तौ, शिष्टैककङ्कटममुं न्यगतां सलीலம். இந்த ஸ்லோகத்துடைய முதல் 2 வார்த்தைகள் தைத்தியம் சகஸ்ர கவச்சம்னு வருது இல்லையா. தைத்தியன் அப்படின்னா அசுரன், சகஸ்ர கவச்சம் சகஸ்ர கவச்சன் என்கிற அசுரன், அவனோட கதையை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த அசுரனும் எல்லா அசுரர்களையும் போல பல காலம் தவம் பண்ணி எனக்கு சாகாவரம் வேண்டும் என்று பிரம்மா கிட்ட வேண்டின்றான். பிரம்மா, சாகாவரம் அது எனக்கே கிடையாதுப்பா, வேறு வேறு பிரம்மாக்களை பகவான் படைக்கிறாரே, உனக்கு தெரியாதா, அதனால் வேறு வரம் கேளு அப்படிங்கிறாரா. எனக்கு 1000 கவச்சங்கள் வேண்டும். எப்படிப்பட்ட கவச்சம்? 1000 வருஷம் தவம் புரிந்த ஒருவனால் தான் அதை உடைக்க முடிய வேண்டும். அப்படி ஒரு கவச்சம் உடைந்தவுடன் மறு கவச்சம் தானே என்னை காக்க உருவாகி வந்துடணும். இப்படி 1000 கவச்சங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அவன். பிரம்மாவும் தந்துட்டார். இப்படி ஒரு தவமும் வீரமும் பொருந்திய ஒருவன் தான் 1000 வருஷம் தவம் பண்ணி ஒரு கவச்சத்தை உடைக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த 1000 வருஷம் திருப்பி தவம் பண்ணி இன்னொரு இதை உடைக்கணும். இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறதுலாம் முடியாத காரியம் அப்படின்னு நினச்சி, இது மாதிரி 1000 கவச்சம் என்றைக்கு உடைக்கிறது, அதனால் இது நடக்காது அப்படின்னு நினச்சி ரொம்ப கர்வம். நமக்கு சாவும் கிடையாது, நாம் தான் பகவான், எனக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்ட்டு அவன் சொன்ன பேச்சை கேட்காதவா எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறது. எல்லா அசுரர்களுக்கும் உள்ள எல்லா குணம், எல்லா சேஷ்டை எல்லாத்தையும் செஞ்சான். தேவர்கள் என்ன பண்ணுறா,
நரநாராயணர்கள் இருக்கா பாருப்பா, அவள் ரொம்ப வீரம் மிக்கவர்கள். அவர்களோட போர் செய்து நீ வெற்றி பெற்றன்னா உனக்கு நிஜமான புகழ் கிடைக்கும். இந்த மாதிரி பாவம் உன்னை விட பலமே இல்லாத வாழ்ட்டெல்லாம் போய் நீ சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லித்தரா. உடனே நரநாராயணர்களோட போர் பண்ணுறதுக்கு அவன் வரான். அவள் 2 பேரும் தவம் இருக்கா. ஏன்பா, நாங்களோ தவஸ் பண்ணிட்டுருக்கோம், எங்களுக்கு ஒன்று நீ ரொம்ப பலசாலி அப்படின்னா பலசாலியாக இரு, எனக்கு அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, எதுக்கு எங்களோட சண்டை போட வர அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது, நீங்கள் ரொம்ப பலசாலியாக இல்லையான்னு தெரிஞ்சாகணும், சண்டை போடுவேன் அப்படிங்கிறான். சரின்னு இவா 2 பேரும் என்ன பண்ணுறாளாம், அதை தான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார் பட்டதிரி. அவனோட வரத்தை பற்றி தெரிந்து கொண்ட நரநாராயணர்கள் இருவரும் பரஸ்பரம் ஒரு ஏற்பாடு, பரஸ்பரமாக, அதாவது நீ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு அழகாக திட்டம் போட்டுக்கிறா. நாராயண ரிஷி நர ரிஷியை கூப்பிட்டு, நீ அவனோட போர் செய், நீ போர் செய்கிற 1000 வருஷம் நாம் தவம் பண்ணி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாராயண ரிஷி தவம் பண்ணுறார், நர ரிஷி போர் செய்கிறார். 1000 வருஷம் முடிஞ்ச உடனே நாராயண ரிஷி நர ரிஷி கையில் இருந்த வில் அம்பை வாங்கி கரெக்டாக துல்லியமாக அப்படியே எந்த இடத்துல அடித்தா அந்த கவச்சம் உடையுமோ அந்த மாதிரி அம்பை எய்தி அந்த முதல் கவச்சத்தை உடைச்சிடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, நாராயண ரிஷி சொல்கிறார், நான் போர் பண்ணுறேன், நீ போய் இப்போ தவஸ் பண்ணு அப்படின்னு. இதே மாதிரி மாற்றி மாற்றி 2 பேரும், ஒருத்தர் போர் பண்ணுவா, ஒருத்தர் தவம் பண்ணுவா, இந்த மாதிரியே பண்ணிட்டுருக்கா. அதாவது என்னென்னா, எப்படி சொல்லுவான்னா, 1, 3, 5ங்கிற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர கவச்சங்களை எல்லாம் நாராயண ரிஷி உடைச்சாராம். 2, 4, 6 அப்படிங்கிற மாதிரி ரெட்டப்படையில் வர கவச்சங்களை எல்லாம் நர ரிஷி உடைச்சாராம். இப்படி 2 பேருமா 999வது கவச்சம் நாராயண ரிஷி உடைச்சி முடிச்சிட்டார். இறுதியில் 1000வது கவச்சத்தையும் லீலையாக விளையாட்டாகவே நீங்கள் உடைத்து விட்டீர்கள். பட்டதிரிகள் பகவான் முன்னால் இருந்துட்டு அவர் சந்தோஷமாக கேட்க தானே தசகத்தை எழுதுகிறார். குருவாயூரப்பா பவந்தவ், நீங்கள் இருவரும் சகஸ்ர கவச்சனோட 1000வது கவச்சத்தையும் உடைத்து கொன்றுவிட்டீர்கள் அல்லவா என்று கேட்கிறார்.